6 பேனல் வச்ச ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளாட் குர்த்தி எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லென்த் வந்து 16 இன்ச்சஸ் யோக் எடுத்திருக்கேன். யோக்னா வெறும் பாடி பார்ட் மட்டும். ஷோல்டர் 7.5, ஆர்ம் டெப்த் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். அப்பர் பாடி வந்து 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ கீழே வேஸ்ட் வந்து 10 இன்ச் எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன். தையலுக்கான அலவன்ஸ் ஒரு 1 இன்ச் கொடுத்துருக்கேன். சென்டரை மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டில் உள்குடிக்காக லைட்டாக உள்ள கவ் பண்ணியிருக்கேன். பேக் நெக் டெப்த் ஒரு 3.5, ஃப்ரண்ட் நெக் ஒரு 6.5, ஒரு பாக்ஸ் ஷேப் ஒரு பா ஷேப்பில் கொடுத்துருக்கேன். நார்மலாக ஒரு பாடி ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிட்டோம். இந்த கீழே இருக்க வேஸ்ட்டை பாதி பண்ணுங்கள். பாதி பண்ணால் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு 5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 5 இன்ச்சை துணியை ஒரு ஹாஃபாக மடித்து போட்டிருக்கேன் நான் வித்தில். அந்த 5 இன்ச்சை இந்த பக்கம் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இருந்து லென்த் ஆஃப் த ஸ்கர்ட் வந்து, அதாவது இப்போ நம்ம பேனல் கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3 பேனல் நான் கட் பண்ணுறேன். அதோட லென்த் வந்து 34 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுறேன். இன்னொரு பக்கமும் அதே மாதிரி 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்த 5 இன்ச்சில் 1 இன்ச் வந்து தையலுக்கும், இந்த பக்கமும் 1 இன்ச் தையல் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ லென்த்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதை பாதி பண்ணி அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரையும்போது நமக்கு வந்து இங்கே 3 பேனல் ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் ஆன் ஃபோல்டில் வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது இன்னொரு 3 பேனல், ஃப்ரண்ட்டு 3 பேனல், பேக் 3 பேனல். ஸோ இது நல்லா ஃப்ளேர்டாக இப்போது இருக்க ட்ரெண்டில் போடுறாங்களே, நல்லா ஃப்ளேர் கமீஸாக காட்டனாகவும் இருக்கணும், ஃபிட்டிங்கும் அதே மாதிரி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேனல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ துணியோட 2 ராங் சைடும் ஒன்றா வச்சு இந்த பா நெக்லைன் சொன்னேன், அந்த பா நெக்லைனை கேன்வஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி இதை டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இப்போல்லாம் இந்த மாதிரி கோரா ஃபேப்ரிக், அதாவது கோரா ஃபேப்ரிக்னால் காட்டன்லேயே கொஞ்சம் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்கு. இந்த கோரா ஃபேப்ரிக் நல்லா ட்ரெண்டிங்லேயே இருக்குது. ஸோ எனக்கு வந்து யோக்கில் வந்து ஃபிட்டிங்காக வேணுன்றதுக்காக நான் வந்து கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து ஸ்லிட்டு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. யோக் கூட அந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பேனலை ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் பேனலில் ஒரு சைடும், அது பக்கத்தில் கட் பண்ணி எடுத்த 2 பேனலும் இதுக்கு 2 சைட்லேயும் போட்டு இதை நம்ம சென்டர் பேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸு ஜாயின் பண்ணால் இப்படி இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்கர்ட் கூட இந்த யோக்கை ஜாயின் பண்ண போகிறோம். யோக்கோட சென்டர் பாயிண்ட்டும் பேனலோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். இதோட டீட்டெயில் வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் ஒரு கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்து இதை பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மேலேருந்து லென்த் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம பேனல் கட் பண்ணலாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிருக்கும். அதனால் அதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணி இதை ஈவன் அவுட் பண்ணிவிட்டு ஸ்லீவை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்லீவும் முடித்த பிறகு இதை ஜாயின் பண்ணி சைடு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஈஸியான பேனல் எப்படி தைக்கணும்னு நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போடும்போது நீங்கள்